ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 சைனாவில் வெளியான த லார்ட் ஆஃப் மான்ஸ்டர் படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போதைக்கு உங்களுக்கு தமிழ் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பல வருஷத்துக்கு முன்னாடி இம்மார்ட்டல் மற்றும் பேலா இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு கூட போர் நடக்கும். அந்த போரில் வந்து பார்த்தா இம்மார்ட்டல் ஜெயிச்சிருவாங்க. அதுதான் அந்த பேயோட இது இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு இடத்துல வந்து புதஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் புதஞ்சு போயிடுறது நிறையா சக்திகள் இருக்குது. அது வந்து பார்த்தா வெளியே வரப்போகுது. வெளியே வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு அதை காப்பாற்றுக்காக நம்ம ஹீரோ வந்து பார்த்தா பூமிக்குள்ள அனுப்பி அந்த கல்லாக இருக்க பாருங்க, அந்த கல் நிறைய இடத்துல தொஞ்சு போகும். அந்த கல்லை கண்டுபிடிக்க அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பூமியில் வந்து பார்த்தா ஒரு பெண் இருக்காங்க, நம்ம ஹீரோயின். அவங்க வந்து பார்த்தா ஒரு க்யூட்னஸோடு இருப்பாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்னோசென்ட்டாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு தான் அவங்க வந்து பார்த்தா ஒரு பேய். நம்ம ஹீரோ வந்து இம்மார்ட்டல்னா, இவங்க வந்து பார்த்தா கோஸ்ட்னு அர்த்தம். கோஸ்ட்னா நல்ல கோஸ்ட் தான். கோஸ்ட் மாரி காமிக்க மாட்டாங்க, பட் அந்தளவுக்கு தான் வந்து போகும். இது முழுக்க ஒரு மேஜிக்கல் படமாக தான் கொண்டு போயிருக்காங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்தா தான் உங்களுக்கே வந்து புரியும். நம்ம ரிவ்யூ சொன்னாலும் உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ பாருங்கள், இம்மார்ட்டல் மற்றும் பேய்க்குள்ள நடக்கிற காதல். ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தா இந்த நம்பருக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், அந்த கரடியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ ஹெல்ப் பண்ண சொல்ல ரெண்டு பேருக்குள்ள லவ் வருது. இந்த பொண்ணுக்கு ஸ்டார்டிங்லேயே அந்த பையன் மேலே லவ் வந்துடுது. ஸோ போக போக கதைக்களம் என்ன ஆச்சு, அந்த கண்ணாடியை கண்டுபிடிச்சானா அந்த மான்ஸ்டர் அழிச்சாங்களா, இதுக்கு நடுவில் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த பொண்ணையை வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய பெயினே சொல்லலாம். இந்த மாஸ்டரும் வந்து இவங்களுக்கு முன்னாடி இருக்க கதைக்களம் எல்லாமே நல்லா சுவாரஸ்யமாக தான் கொண்டு போயிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தா லாஜிக் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புரியும். பட் நல்லா டீசெண்டான மூவி தான். எங்கேயுமே வந்து பார்த்தா லேகோ எதுவுமே வளைங்க, பக்காவாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ லவ்வாக இருக்கட்டும், அந்த ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், மேஜிக் மூமெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ அந்த பேயாக இருக்கட்டும், இம்மார்ட்டலாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. தேவையான இடங்களில் காமெடிஸும் இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படமே சொல்லலாம். தமிழ் டபுள் நீட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணோட ஆக்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு மூவி தான். ஸோ கடைசியாக அந்த லவ் எண்டிங் எப்படி முடிச்சாங்க அப்படின்றது தான் கதை. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் லவ் இருக்குது, எல்லாமே கொண்டு போயிருக்காங்க படத்தில். மேஜிக் மூமெண்ட்ஸ், அதாவது ஸோ இம்மார்ட்டல்லாம் வந்து பார்த்தா நிறையா மேஜிக் பண்ணுவாங்க, தந்திரங்கள் பண்ணுவாங்க. அதேமாரி பேய்கள்லாம் வந்து பார்த்தா நிறையா ஸோ எப்படி பண்ணுறாங்க எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அந்த பையன் பூமிக்குள்ளே வந்து அந்த கல்லை எடுக்க ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு உள்ளே நடந்த ஸ்ட்ராட்டஜி என்ன, இந்த பெண் யார், அந்த பையன் யார், இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் அவனுக்கு என்ன நடந்துச்சு, இம்மார்ட்டல்லாம் என்ன, பேனா என்ன, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் படத்தை பார்த்தா மட்டும் தான் புரியும். ஏன்னா இப்போ நம்ம கதையை ரிவீல் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சுவாரஸ்யம் இருக்காது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல ஒரு கதைக்களமான மூவி தான். ஸோ நிறைய ஓரளவுக்கு இப்போதைக்கு வந்தால் ஒரு டீசெண்டான ஃபில்ம்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு பெட்டராக தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ லேக் ஆகாமல் இந்த படம் உங்களுக்கு கொண்டு போயிருக்கும். இது லவ் மூவி தான், பட் அங்கங்கே வந்து லவ்வாக ஃபுல் ஆஃப் தெரியாது. ஸோ நிறையா சூழ்நிலைகள் நிறையா அமையுது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல ஒரு மூவி தான். ஓகே, இந்த படம் பார்த்தாக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல மூவி அப்படி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.